ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். பலியையும் காணிக்கையை நீர் விரும்பாமல் என் செவிகளை திறந்தீர். சர்வாங்க தகன பலியையும் பாவ நிவாரண பலியையும் நீர் கேட்கவில்லை. அப்பொழுது நான் இதோ அவருக்கு வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது. என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். உமது நியாய பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். மகா சபையிலே நீதியை பிரசங்கித்தேன். என் உதடுகளை மூடேன். கர்த்தாவே, நீர் அதை அறிவீர். உம்முடைய நீதியை நான் என் இருதயத்துக்குள் மறைத்து வைக்கவில்லை. உமது சத்தியத்தை உமது ரட்சிப்பையும் சொல்லியிருக்கிறேன். உமது கிருபையும் உமது உண்மையையும் மகா சபைக்கு அறிவியாதபடிக்கு நான் ஒளித்து வைக்கவில்லை. அல்லேலூயா. இங்கே தாவீது சொல்ற, பலியை காணிக்க நீங்கள் விரும்பலை, ஆனால் என் செவிகளை நீங்கள் திறந்துட்டீங்க. தகன பலியும் பாவ நிவாரண பலியும் உமக்கு பிரியமில்லைன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த புஸ்தகத்தில் எனக்கு எழுதியிருக்குது, நான் எப்படி வாழணும், நான் யாருங்கிறத இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிற கண்பான தேவனுடைய பிள்ளையை, அவரை நம்பி வந்தவர்கள், அவருடைய பிள்ளைகள், தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், மணவாட்டி, இப்படி தான் வேதம் நம்மளை பற்றி எழுதியிருக்குது. அதனால் சொல்கிறார், இப்படிலாம் என்ன எழுதியிருக்கு, என்ன ஒரு பரிசுத்தவான் என்று எழுதியிருக்கிறது, ஒரு தேவ பிள்ளை என்பது எழுதியிருக்கிறது, நான் ஒரு தேவ மனிதன் என்பது எழுதியிருக்கிறது, நான் ஒரு மணவாட்டி என்பது எழுதியிருக்கிறது. ஆகவே உமக்கு பிரியமானதை செய்ய நான் விரும்புகிறேன். இந்த நியாயப்பிரமாணம் என் உள்ளத்தில் எழுதியிருக்குது, அதாவது இந்த சத்தியம் எனக்குள்ளே எழுதியிருக்குது. அதனால் நான் என்ன பண்ணேன், என்னால் அடக்கி வைக்க முடியலன்னா மக்கள் மத்தியில் நான் அதை பிரசங்கிக்கிறேன். என் உதடுகளை நான் மூட முடியறதில்ல. ஏன்னா அது உமக்கு தெரியும். ஏன்னா என் இருதயத்தில் உங்களுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறது. நான் இருதயத்தில் மறைச்சி வைக்க முடியல. சபை மத்தியில், மக்கள் மத்தியில் நான் சொல்லிடுறேன். அல்லேலூயா. உமது சத்தியத்தையும் சொல்கிறேன், உமது கிருபையும் சொல்கிறேன். மக்கள் இரண்டையும் பிடித்து கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன்னு பேசுகிறார். அல்லேலூயா. கர்த்தாவே, நீர் உம்முடைய இரக்கங்களை எனக்கு கிடையாமற் போக பண்ணாதேயும். உமது கிருபையும் உமது உண்மையும் எப்பொழுதும் என்னை காக்க கடவுள் சொல்கிறார். நான் இதெல்லாம் கரெக்டாக செஞ்சுருக்கிறேன். அதனால் உம்முடைய இரக்கங்கள் எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. உம்முடைய கிருபை எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. உம்முடைய கிருபையும் உம்முடைய உண்மையும் எப்போதும் என்னை பாதுகாத்து கொள்ளட்டும். அல்லேலூயா. ஒரு செவிகளை திறக்கப்பட்டவர் சொல்கிறார். கர்த்தருடைய வல்லமையினாலே செவி திறக்கப்பட்டவர் சொல்கிறார். ஏன்னா அவர் தெரிஞ்சு போச்சு, பலி வேலை செய்யாது, தகன பலி பாவ நிபரணை தேவையில்லை. அவருடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை என் இருதயத்தில் எழுதியிருக்குது. அதை நான் மற்றவங்களுக்கும் சொல்லணும், என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கணும். அதனால் எனக்கு இரக்கம் இல்லாமல் போயிடக்கூடாது. எனக்கு இரக்கமும் கிருபை வேணும். அவருடைய உண்மையின்படி எனக்கு அது நடக்கணும். அதனால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சத்தியத்தில் நடக்க வைக்கிறவரே, இருதயங்களை உங்களுடைய வார்த்தைகள் எழுதுங்க. இந்த வேதத்தில் நான் யாருன்னு எனக்கு தெரியுது. வேதத்தை நான் பார்க்காத போது, தியானிக்காத போது நாங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியலப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். பார்க்கிறோம் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேர்ல்ட் ரெவலேஷன்ஸ் வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகள் சத்தியத்தை நடத்துங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாவீது பேசினதை கவனிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் ஒரு புதுமையை கொடுங்க, ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும். நீங்கள் உங்கள் இருதயங்கள்லாம் மாற்றப்படணும். ஆண்டவரே, உங்கள் செவிகள்லாம் திறக்கணும். கர்த்தருடைய கரம் உங்கள் பிள்ளைகளுக்கு நிற்கப்படும். ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you. Bye bye.